வாங்க இன்னைக்கு புஷ் டேல என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை சொல்கிறேன். வணக்கம் கைஸ், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்டா. கேலிஸ்தனிக்ஸ்ன்றதுல இன்னைக்கு நாள் 22. வழக்கம் போல் பிஸ் வேலையெல்லாம் தட்டிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். காலைல சாப்பாட்டுக்கு வெஜ் பிரியாணியை வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டேன். காலேஜ் ரீச் ஆனதும் ஃபர்ஸ்ட் பீரியடே செமினார் எடுக்க கூப்பிட்டாங்க. போன தடவை செமினார் எடுக்கிறேன்னு சொல்லி திட்டு வாங்கியிருப்பேன். இந்த தடவை ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டதுனால எடுத்துட்டேன். மேமும் நான் நினச்சதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அப்புறம் கிளாஸில் சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் நடக்கல. அப்புறம் காலேஜ் முடிஞ்சதும் நம்ம பங்காளி ஒருத்தருக்கு பிறந்த நாள், அதனால ஒரு கூட்டு ஒரு கேக் மட்டை செலிப்ரேஷன் பண்ணோம். நம்ம பையலுக்கு விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கேக் வெட்டுறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறதுக்குள்ள ஒரு கடுப்பாயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பண்ணிட்டு இருந்தானுங்க. அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. இருக்கிற பிரச்சனையில இவனுங்களும் பிரச்சனை கொடுத்ததுல செம கடுப்பாயிட்டேன். இதனாலே மண்டக்கொளராய் தான் வீட்டுக்கு வந்தேன். அதே மீல பார்த்ததும் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். பொறுமையா உட்காந்து கறி குழம்பு அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சமா பீனட் அடிச்சு லோட் பண்ணிட்டேன். அப்புறம் போனை பார்த்துக்கிட்டே மறுகே ஆயிட்டு எந்திரிச்சதும் பொறுமையா உட்காந்து மாவு பிசைஞ்சு குத்துட்டு இன்னைக்கான புஷ் டே ஒர்க் அவுட்ல இறங்கினேன். வழக்கமா வார்ம் அப்லாம் பண்ணிட்டு தான் இறங்கினேன். ஆனா என்னன்னு தெரியல, சுத்தமா புஷ் பண்ணவே முடியல. கஷ்டப்பட்டு நார்மல் இன்க்ளைன் டிக்ளைன் புஷ்அப்ஸ் மட்டும் தான் போட்டேன். அதுல மட்டும் தான் எல்லாத்துலயும் 2-3 செட்டு போட்டேன். அப்புறம் பைக்கு டிப்ஸ்லாம் போடணும்னு பார்க்குறேன், எல்லாத்துலேயும் ஒரு செட்டு தாண்ட முடியல. சரி ஹேண்ட் ஸ்டாண்டை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா அதுவும் தத்தா கோபத்துக்கான்னு தள்ளாடுறேன். என்ன ஏன் நடக்குதுங்கன்ற மாதிரி இது. சரி ஒர்க் அவுட் தான் ஒழுங்காக போல, ஹேண்ட் ஸ்டாண்ட் ஆச்சு ஒழுங்காக ட்ரெயின் பண்ணி விட்டேன். அப்புறம் பொறுமையாக பாடிக்கு வாட்டர் வாஷ்லாம் பண்ணிட்டு மாமா கூப்பிட்டு இருந்தாருன்னு காடியை பற்றின்னு கிளம்புனேன். அங்கே போய் பார்த்தா 65லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகி தம் கட்டி வச்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன ரெடியானதான் எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டேன். அவ்வளோதான், இனிமேல் சொல்ல என்ன இருக்கு. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போனாலும் பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கே நினச்சிக்கிறேன். நாளைக்கு போப்போம். பை பை.